வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஊழல் எதிர்ப்பு அதிரடி நடவடிக்கைகள் குறித்து நமது சேனலில் இதுவரை 3 மெகா பாகங்களை வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஊழல் புலனாய்வு தொடரின் 4வது மற்றும் இறுதி பாகத்திற்குள் உங்களை வரவேற்கின்றோம். இந்த உலகத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தை முதல் புதைக்கப்படும் மனிதன் வரை எதிலுமே சுயநலம் மற்றும் மனசாட்சியின்றி ஊழல் செய்யக்கூடிய இரத்த காட்டேரிகளால் மட்டுமே இப்படியான ஒரு துரோகத்தை செய்ய முடியும். ஆம், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் அவர்களின் பசிப்பிணியை போக்க ஒரு உன்னத வழிமுறையாகவே சதோச என்ற பொது விநியோக நிறுவனம் 2005ஆம் ஆண்டில் அதிகாரபூர்வமாக நிறுவப்பட்டது. ஆனால் எளிய மக்களின் அன்றாட உணவிலேயே கை வைத்து அவர்களின் வயிற்றில் அடித்து பில்லியன் கணக்கில் கொள்ளையடித்த சதோச நிறுவனத்தின் மெகா ஊழல் பக்கங்களைத்தான் இந்த இறுதி பாகத்தில் துல்லியமான கணக்கு விவரங்களுடன் அதிரடியாக தோலுரித்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாடளாவிய ரீதியில் 450க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் சாதாரண குடிமகனின் சமையலறை தேவைகளை தாங்கி பிடித்து இந்த அரசுக்கு சொந்தமான பிரம்மாண்ட பொது விநியோக நிறுவனம் பிற்காலத்தில் சுயநல அதிகாரிகளின் மற்றும் அரசியல் சிண்டிகேட்டுகளின் பில்லியன் கணக்கான நிதி சூறையாடலுக்கு உள்ளாகும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் அவற்றை உள்நாட்டில் விநியோகம் செய்யும் போதும் திட்டமிட்ட முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு சந்தை விலையை விட மிக அதிக விலைக்கு பொருட்களை கொள்முதல் செய்வதும் தரம் குறைந்த பொருட்களை விநியோகிக்குவதும் வாடிக்கையாக இருந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு சொந்தமான பில்லியன் கணக்கான பொது பணம் ஒரு சில தனியார் நபர்களுக்கு பைகளுக்கு சென்று சேர்ந்துள்ளது. கடந்த சில நிதியாண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அரச தணிக்கை மற்றும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் விசாரணை குறிப்புகளின்படி ஆசிய நாடுகளில் இருந்து அவசர கொள்முதல் என்ற பெயரில் தனியார் வர்த்தகர்கள் மூலம் சந்தை விலையை விட 30% அதிக விலைக்கு அரிசி வாங்கப்பட்டதன் மூலம் சுமார் 4.5 பில்லியன் ரூபாயும், வரிச்சலுகையை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளைச்சீனி கொள்முதல் மோசடி மூலம் சுமார் 3.2 பில்லியன் ரூபாயும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காலாவதியாகும் தருவாயில் இருந்த தரம் குறைந்த டின் மீன் அடைக்கப்பட்ட மற்றும் பால்மா விநியோக முறைகேடுகள் மூலம் சுமார் 1.8 பில்லியன் ரூபாயும், சதோச கிளைகளுக்கான கட்டடங்களை முறையற்ற ஒப்பந்தங்கள் மூலம் அதிக வாடகைக்கு பெற்றமை மற்றும் மென்பொருள் கொள்முதல் ஊழல் மூலம் சுமார் 1.2 பில்லியன் ரூபாயும் என ஒட்டுமொத்தமாக சுமார் 10.7 பில்லியன் ரூபாய் வரை மக்கள் பணம் சுரண்டப்படப்பட்டுள்ளது. ஏழை மக்களின் வரிப்பணமும் அவர்கள் வயிற்றை கட்டி சேமித்த பணமும் எவ்வாறு நிறுவனமயமாக்கப்பட்டதன் ஊழல் மூலம் சுரண்டப்பட்டுள்ளது என்பதை இந்த எண்கள் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த பிரம்மாண்ட பில்லியன் கணக்கான ஊழல்களுக்கு அப்பால் சதோசர நிறுவனத்திற்குள் அன்றாடம் அரங்கேறிய அதிர்ச்சி தரும் 5 குறிப்பிட்ட முறைகேட்டு வழக்குகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. முதலாவதாக 2010ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு கால பகுதியில் சதோச நிறுவனத்தின் 153 ஊழியர்கள் தங்களின் முறையான கடமைகளில் இருந்து விலக்கப்பட்டு அப்போதைய ஆளுங்கட்சியின் அரசியல் பிரச்சார பணிகளில் சட்டவிரோதமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ஊழியர்களின் சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் மூலம் அரசுக்கு சுமார் 40 மில்லியன் ரூபாய் நேரடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்படப்பட்டுள்ளது. இரண்டாவதாக 2021ஆம் ஆண்டில் அரங்கேறிய பூண்டு கொள்முதல் மற்றும் விற்பனை முறைகேடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நுகர்வோருக்கு சென்றடைய வேண்டிய பெருந்தொகையான பூண்டு இருப்புக்களை தங்களுக்கு நெருக்கமான வர்த்தகர்களுக்கு முறையற்ற வழிகளில் கைமாற்றியதன் ஊடாக மட்டும்
17 மில்லியனுக்கும் அதிகமான நட்டம் அரசுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக புலனாய்வு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மூன்றாவதாக 2014 மற்றும் 2015 ஆண்டு கால பகுதியில் நடைபெற்ற தேர்தலை முன்னிட்டு விளையாட்டு பொருட்கள் விநியோகம் என்ற போர்வையில் தேவையற்ற முறையில் கரம் பலகைகள் மற்றும் டிராப்ட்ஸ் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்களை கவர்வதற்கான மக்கள் பணத்தின் 53 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தி இந்த விளையாட்டு உபகரணங்களை அவசரமாக கொள்முதல் செய்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக பின்னர் நீதிமன்றங்களால் தண்டனைகளும் தீர்ப்புகளும் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக அரிசி விநியோகத்திலும் திட்டமிட்ட முறைகேடுகள் நடந்துள்ளன. சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு சில வர்த்தக சிண்டிகேட்டுகளுக்கு அரிசி தொகுதிகள் தாராளமாக விற்கப்பட்டதால் சதோச நிறுவனத்திற்கு சுமார் 4 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தனியார் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யும் நோக்கில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் அதிகாரிகளின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அரசியல் போக்குவரத்துகளுக்காகவும் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு அரசுக்கு நட்டம் விளைவிக்கப்பட்டதாக நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், பொது சொத்துக்கள் சட்டம் மற்றும் லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டங்களின் கீழ் இந்த முறைகேடுகள் தொடர்பாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசுக்கு சொந்தமான நிதியை தவறாக பயன்படுத்தியமை, முறையற்ற டெண்டர் விநியோகம் மூலம் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியமை, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளப்பண பரிமாற்றம் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைவிலங்கிடப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டிய பல முக்கிய புள்ளிகள் தங்களின் சட்டத்தரணிகள் மூலம் பிணை கோரியும் தொழில்நுட்ப காரணங்களை சுட்டிக்காட்டியும் வழக்குகளை தாமதப்படுத்த முயன்று வருகின்றனர். இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஊழல் எதிர்ப்பு சட்ட நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள முழுமையான சுதந்திரம் காரணமாக பழைய கோப்புகள் அனைத்தும் தூசு தட்டப்பட்டு இந்த பில்லியன் கணக்கான ரூபாய் மோசடியின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் தப்ப முடியாதவாறு ஆதாரங்கள் மிக வேகமாக திரட்டப்பட்டு வருகின்றன. எமது சேனல் வழியாக நாம் கடந்த 4 பாகங்களாக தொடர்ந்து ஆராய்ந்து வந்த இந்த அரசு நிறுவனங்களின் ஊழல் அம்பலத் தொடர் இதன் மூலம் ஒரு தீர்க்கமான முடிவை எட்டுகிறது. எரிசக்தி காப்புறுதித்துறை தொடங்கி ஏழை எளிய மக்களின் அன்றாட உணவில் கை வைத்த சதோச கூட்டுத்தாபனம் வரை எப்படி ஒரு நாட்டின் பொது சொத்துக்கள் திட்டமிட்டு சூறையாடப்பட்டன என்பதை புள்ளி விவரங்களுடன் பார்த்தோம். அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள் மற்றும் பெருநிறுவன வர்த்தகர்கள் ஆகிய மூவரும் இணைந்து இந்த முக்கோண கூட்டணியே நாட்டின் பொருளாதார சரிவுக்கு முக்கிய காரணியாக இருந்துள்ளது. எளிய மக்களின் வயிற்றில் அடித்த இந்த வெள்ளையாடை ஊழல்வாதிகளின் முழுமையான முகமூடிகள் கிழிக்கப்பட்டு திருடப்பட்ட மக்கள் பணம் அனைத்தும் சட்டபூர்வமாக மீட்கப்படும் வரை விழிப்புணர்வுள்ள குடிமக்களாகிய நமது கேள்விகளும் ஊழலுக்கு எதிரான இந்த தேடல்களும் ஓயப்போவதில்லை. தொடர்ந்து விவாதிப்போம், சமூக மாற்றத்தை நோக்கி ஒன்றிணைவோம். இதுபோன்ற திரைமறைவில் நடக்கும் செய்திகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.